சுவையான உணவின் அடையாளம் சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ஹாலிவுட் படமான ட்விஸ்டர்ஸ். சூறாவளி அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் உள்ள ஒரு மீனிங் வர இந்த டைட்டில் இது. இந்த படத்துக்கும் போன வாரம் வெளியான இந்தியன் 2க்கும் ஒரு மிகப்பெரிய 2 சிமிலாரிட்டிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. என்ன அப்படின்னா, இரண்டுமே 1996 வெளியான ஒரு படத்தோட சீக்வல் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் இந்த ட்விஸ்டர்ஸ் படம் வந்து அந்த முதல் கதைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் சீக்வலாக எடுத்திருக்காங்க. இன்னொரு கோயின்சிடன்ஸ் என்னன்னா, 2 படமே 1996 மேலே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த சீக்வலுமே ஒவ்வொரு வார கேப்ல இந்த ஜூலைல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, 2 படத்துலையுமே ஒரு யூடியூபர் மெயின் ரோல் வந்து பண்ணியிருக்காரு ஸ்டோரியில. ஸோ இந்த 2 சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் ஐடென்டிக்கலாக இருந்துச்சு. அதவே ஒரு இன்ட்ரோவா வச்சு ஆரம்பிப்புமே அப்படிங்கிறதா இந்த நோக்கம். பட் அதர் தன் தட் 2 படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 1996 வந்த ட்விஸ்டர் படம் நிறைய 90s கிட்ஸுக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கலாம். இந்த கேடிவி, சன் டிவி அந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் டப்பிங்கில் நிறையவே நம்மளும் பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் ஸ்டார் மூவிஸில் கூட நிறைய தடவை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாஸ்டாலஜியா ஃபீல் இன்னுமே நிறைய பேருக்கு இருக்கலாம். அந்த ட்விஸ்டருங்கிறது ஞாபகம் இருக்கலாம். ஒரு பெரிய சூறாவளியை மையமாக வச்சு ஒரு டிசாஸ்டர் படம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இன்னுமே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நாஸ்டாலஜியா ஃபீல் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் இன்னுமே கனெக்ட் ஆகுங்கிறத ஒரு இன்ட்ரோவில் ஒரு சின்ன பாயிண்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஓவராலாக இந்த படம் சொல்ல வர விஷயம் என்ன, அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் சீக்வல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த படம் ஸ்டாண்டர்டாகவே ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவோட இருக்கா, அதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்க முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, பழைய ட்விஸ்டர் படத்தை மைக்கேல் கிறிஸ்டன் ரைட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஜுராசிக் பார்க், வெஸ்ட் வேர்ல்டு மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் அவரோட கைனால இருந்து வந்த கதைகள் தான். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இருக்காரு. அண்ட் மைக்கேல் கிறிஸ்டனோட கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ அந்த கேரக்டர்ஸ் எதுவும் திரும்ப வரல அப்படின்னாலுமே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டோரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாஸ்டாலஜியா ஃபீலுக்காக கூட இருக்கலாம், இல்லை வாலண்டியராகவே அது ஒரு அந்த ஸ்டோரியில் அப்படியே இருக்கட்டும் ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு கூட இருக்கலாம். பட் அது சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, கேட் கூப்பர் ஒரு மீட்டியாலஜிஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஸ்டாம் சேசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னா, அந்த ஸ்டாம் சூறாவளி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து அதை தொடர்ந்து போய் அதை தேடி அந்த துரத்தி பிடிச்சி அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் பண்ணுறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க கேட் கூப்பர். அவங்களோட அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் போகும்போது ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருது. அதில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் தான் அவங்க இழந்துடுறாங்க. அந்த ட்ராமா அவங்களுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டராக மனசில் அப்படியே பதிஞ்சிருது. அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாம்லாம் நம்ம சேஸ் பண்ண வேண்டாம், நம்ம வந்து டெஸ்க் ஒர்க்லேயே நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வோம், இனிமேலும் நம்மளால யாரும் சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு டெஸ்க் ஒர்க்கில் ஒரு வெதர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க திரும்ப வராங்க. திரும்ப நீ வந்து ஸ்டாம் சேஸ் பண்ண என் கூட வரணும், நான் வந்து ஒரு பெரிய ஐடியா வச்சுருக்கேன், அந்த ஐடியா மூலமாக நம்ம வந்து இந்த சூறாவளி எப்படி ஃபார்ம் ஆகுது, சூறாவளி உள்ளிட்ட பல விஷயங்கள், பல டேட்டாக்கள் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும், அந்த ஐடியா சக்ஸஸ் ஆகணும்னா நீ வந்து ஹெல்ப் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ கேட்டும் வேறு வழி இல்லாமல் அவரோட அந்த அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகிறாங்க. இந்த அட்வென்ச்சரில் இவங்க கூட இணையிறது யாருன்னா, ஓவன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூபரும் இணையிறாரு. இந்த சூறாவளி உள்ளிட்ட பல விஷயங்கள் ரிலேட்டடான டிசாஸ்டருக்கு உண்டான அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணாங்களா, இது மூலமாக அந்த சூறாவளியை அவங்க தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த டிசாஸ்டர் மூவியோட ஒன்லைன். படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டைட்டில் ரோலில் கேட் கூப்பரா அந்த ரோலை பண்ணியிருக்கிற டெய்சி எட்கர் ஜோன்ஸ் ஒரு க்யூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த ட்ராமா இன்னும் அவங்களுக்கு அஃபெக்ட் இருக்குது, அது அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பிரஷன், சேடான எக்ஸ்பிரஷன், அப்புறம் வந்து இந்த எப்பவுமே அந்த மூட் ஆஃப்ல இருக்கிறது உள்ளிட்ட அந்த நடிப்பை சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு என்து, இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும், நம்மளோட அந்த பாஸ்ட்டை வந்து ரீரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மூட் உள்ளிட்ட பல விஷயங்களை சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து எல்லாமே க்யூட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த யூடியூபர் அவன்ஸோட கேரக்டருக்கும் இவங்களோட கேரக்டருக்கும் நடக்கிற அந்த ஃபியாட் செல்லமான ஒரு ரியாக்ஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே ஸ்க்ரீனில் வந்திருக்கு. அந்த பார்க்குறதுக்கும் ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டைலர் ஓவன்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமஸான யூடியூபர் கேரக்டரில் கிளென் பாவல் நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப சட்டிலான ஒரு ரோல் தான். அவருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, அவரோட மைண்டில் பல விஷயங்கள் ஓடுது, அவரோட கேரக்டருக்கு நிறைய ஒரு இன்டென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறலாம் தாண்டி அதை எங்கேயுமே வெளிக்காட்டாமல் அது உள்ள ஒரு சப்மிசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை சிறப்பாகவே கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் ஹீரோயின் கூட அவருக்கு இருக்கிற டைலாக்ஸ், அவர் பேசிக்கிற விதம், அந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த படத்தை என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபஸ்ட் அவரை மாற்றுறது யார் அப்படின்னா இந்த 2 லீட் பேர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக கேட்டோட ஃபார்மர் கொலிகா வர ஆந்தனி ராமஸ், அவரும்
ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட கேரக்டருக்கும் ஒரு டைனாமிக்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அந்த இன்டென்ஷன் திரும்ப மாறுது. அந்த ரியலைசேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாகவே அவரோட கேரக்டர் கிராஃபில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸையும் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஃபிலிம் தான். இன்ஃபேக்ட் 1996 வந்த படமே இப்போ நம்ம திரும்ப ஒரு ரீவாச் மாதிரியோ இல்லை இது மாதிரி பார்த்தா கூட அப்போயே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தான் சொல்ல தோணும். விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லா பாட்டிலையுமே இந்த படத்தில் இன்னுமே ஒரு வேற லெவல் கண்டிப்பாக இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு வேற லெவல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நான் நார்மல் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். பட் ஐமேக்ஸில் பார்த்தவங்களுமே ஒரு வர்த்தியான ஒரு வாட்ச் தான். ஐமேக்ஸ் ரெக்கமெண்டட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபேக்டரை வச்சாங்க. அந்தளவு விஎஃப்எக்ஸும் ரொம்ப டீசெண்டாகவே தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் டிசாஸ்டர் மூவிஸ் அப்படின்னாலே இந்த ஹாலிவுட்டுக்கு ஒரு குதூகலம் வந்துடும். அதுக்கு உண்டான ஒரு 100% சிரத்தை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு அந்த கிராஃபிக்ஸ்லேருந்து பல விஷயங்கள்ல ரொம்பவே மெனக்கடல் இருக்கும். ப்ரொடக்ஷன் டிசைனாகவே ஒரு வாஸ்டான ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒர்க் இருக்கும் இல்லையா, அது இந்த படத்துலையுமே கண்டினியூ ஆயிருக்கு. அந்த ஸ்டார்ம் உருவாகிற விதம், ஒரு இடத்தையும் அழிக்கிற விதம், அந்த ஓக்லஹாமாவை ஒரு வாஸ்டான ஏரியாவை ரொம்ப ஒரு பெரிய ட்ரோன் ஷாட்டில் காட்டின விதம், இதெல்லாமே ரொம்ப பிரமிப்பூட்டுற மாதிரி தான் இருக்குது. விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே பேட்சியாக தெரியாமல் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த படத்தோட நம்ம ஒரு இன்டெலிஜான ஒரு ஒன்றி போகிறதுக்கான ஒரு வழிமுறையை கொடுத்துருது. அதுவே இந்த படத்தை என்டர்டெய்னிங்காகவும் மாற்றிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். 2020 வந்த மினாரி அப்படிங்கிற படத்தோட டைரக்டர் லீ ஐசக்சன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மார்க் எல்ஸ்மித்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஜோசப் கொசின்ஸ்கியோட ஸ்டோரிக்கு ஒரு பிரில்லியண்டான முறையில் உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். இந்த ஒக்லஹோமா அப்படிங்கிற விஷயத்தில் அந்த ஸ்டாம் வர இடமா இருக்கட்டும், அப்புறம் அந்த மக்களை காட்டுற விதமாக இருக்கட்டும், அந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் அந்த ஆஃப்டர் மேத் எப்படி இருக்குன்னு காட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு பிரில்லியண்டான முறையில் கட்டமைச்சிருக்காரு. எங்கேயுமே வந்து ரியலிஸ்டிக்லேருந்து வெளியே போகாமல் இது செட்டு இல்லை இது வந்து ஒரு பேட்சியான விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறலாம் தெரியாமல் ஒரு பிரில்லியண்டான டைரக்ஷனை பண்ணியிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு இன்னொரு பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. அண்ட் ரைட்டிங்காகவும் லாஸ்ட் 40 minutes ரொம்ப பிரில்லியண்டாகவே இருக்குது. அந்த சீக்வன்ஸ் ஒவ்வொன்றா பில்ட் ஆகிற விதம், இன்ஃபேக்ட் அந்த ஒரு ரோடியோ மேட்ச்க்கு பார்க்க போவாங்க, ஒரு புல் ஃபைட்டை வந்து ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்க போவாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த டென்ஷன் பில்டப் ஆகி ஒரு ஸ்விம்மிங் பூல் சீக்வன்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு தியேட்டர் சீக்வன்ஸ் வரும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்னு ரொம்ப பிரில்லியண்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த லாஸ்ட் 40 minutes தான் படத்தோட ஒரு ஹார்ட் பீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சீக்வன்ஸுக்காகவே இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம். அடுத்தது இந்த ட்விஸ்டர்ஸ் கதையை ஒரு ஜென்சி கூட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூபர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளையும் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ சமீபமான படங்களில் இந்த யூடியூபர் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரி கேரக்டராகவே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய படங்கள். அதாவது ஒரு மாடர்னான படம் சொல்லணும் இல்லை இப்போத்துக்கு ஜென்ரேஷனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஹேஷ்டாக்னு அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இந்த படத்துலையும் அது வந்து ஹாலிவுட்லேயும் அது விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் அந்த யூடியூபரை ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணாமல் ஒரு டீசென்டான கேரக்டராக அவருக்கு இருக்கிற ஒரு நல்ல நோக்கம் உள்ளிட்ட பல விஷயங்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த ஆங்கிள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரைட்டிங்லையும் கொஞ்சம் பூஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் முடிஞ்ச அளவு ஹார்ட் சயின்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சில விஷயங்கள் நம்பகத்தன்மையோட தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக ஒரு சயின்டிஃபிக்காக அந்த வெதர் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோ ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், கிளைமேட் அந்த உள்ளிட்ட பல விஷயங்கள் ரொம்ப ஹார்டாக உள்ளே போகாமல் சினிமாவுக்கு என்ன தேவை, இந்த படத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த படம் ஒரு என்டர்டெய்னிங்கான வாட்சாகவும் மாறிடுது. நமக்கு கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். யூஸ்வலான ஒரு ஸ்டோரி ட்ரூப் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு லீட் கேரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இளம் வயசில் ஒரு ட்ரௌமா ஏற்பட்டுருது. அதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ண முடியாமல் இருக்காங்க. திரும்ப அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த விஷயத்தை சரி பண்ணலாம்னு ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே போகிறாங்க. திரும்ப அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. இந்த முறை அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கேப்சூலுக்குள்ளே இந்த படத்தை அடக்கிடலாம். அது நிறைய படங்களில் நம்ம பார்த்து பழகின விஷயங்கள் தான். இன்ஃபேக்ட் பெரும்பாலான டிசாஸ்டர் மூவியில் இந்த ஒரு பிளாட் லைன் சிமிலராகவே இருக்கும். டிசாஸ்டர் மூவி தாண்டி நிறைய ஒரு சைக்கலாஜிக்கல் படங்களாக இருக்கட்டும், இல்லை பல விஷயங்களில் இந்த ஸ்டோரி ட்ரிப்பை ரீயூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்த படத்துலையும் கன்னியூ ஆயிருக்கு. அது இந்த ஒரு சின்ன மைனஸாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா அது இந்த ஃபர்ஸ்ட் 1 hour ரொம்ப ப்ரெடிக்டபிளாக மாற்றிடுச்சு அப்படிங்கிறது தான். படத்தோட இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் 1 hour இருக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லி ஆகணும். அது ஒரு மிஸ்டைரக்ஷன் மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. கதையோட மையக்கரும் கிட்டத்தட்ட 40 minutes, லாஸ்ட் 40 minutes அந்த ஸ்ட்ரெச்சில் தான் வந்து வர மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அந்த சூறாவளி, அந்த டொர்னாடோ, அந்த ட்விஸ்டர்ஸை வந்து எப்படியாவது வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை அதை வந்து உருவாகாமல் தடுக்கணும், இதில் உருவானதுக்கப்புறம் அதை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் அந்த ஸ்ட்ரெச்சை கொண்டு போயிருக்காங்க. பட் ஆரம்பத்தில் அதுக்கான வேலைகள் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டரை டெவலப் பண்ணுறதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே சில சீக்வன்ஸ் பிரில்லியண்ட்டாகவே இருக்குது. அந்த வீட்டு ஃபீல்டில் வந்து ஒரு காற்றடிக்கும், அந்த டைரக்ஷனை வச்சு எந்த ட்விஸ்டர் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுற அந்த வேலையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில ஐடியாஸ் பிரில்லியண்ட்டாக இருக்குது. பட் அது எதுவுமே மெயின் ஸ்டோரியாக அது இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஸ்டோரி ட்ரூப்பையும் இதில் ரீயூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டெம்ப்ளேட்டாகவும் அது ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா இந்த கார்ப்பரேட் வில்லன், ரியல் எஸ்டேட் மாஃபியா,
அப்புறம் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருந்து அந்த நிலத்தை வந்து வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களை இதுலேயுமே டச் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம நிறைய இந்தியன் படங்களில் இல்லை ஒரு தமிழ் படங்களில் அடிக்கடி பார்த்துட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறனால போர் அடிக்குதா அப்படின்னு தெரில. பட் ஹாலிவுட்லேயும் இது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதை தவிர்த்திருக்கலாம். அதனாலேயே அந்த ஆங்கிளில் படம் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஆங்கிளை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் ஸ்டில் அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் கொஞ்சம் ரெப்பிடேட்டிவாக நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகலாம். ட்விஸ்டர்ஸ் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 90s கிட்ஸுக்கு ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே அந்த டிசாஸ்டர் மூவிஸோட விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். ரோலண்ட் எமரிச்சோட படங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்பீல்பர்க்கோட சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆங்கிளில் வர டிசாஸ்டர் படங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நம்ம மைண்டில் நிற்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற படமாக தான் ட்விஸ்டர்ஸ் வந்து வெளியாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த 1996 வந்து ட்விஸ்டரை நிறையா இடத்துல நம்ம நாஸ்டாலஜிக்காக ரிமெம்பர் பண்ணுறோம். அதுதான் இந்த படத்தோட இன்னொரு வெற்றியாகவும் நான் பார்க்குறேன். இந்தியன் ஆடியன்ஸுக்கு நல்லா கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இது இருக்குது அப்படிங்கிறதே ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு எபோவ் ஆவரேஜ் வாட்சா ரேட் பண்ணுவேன். நிச்சயமாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வியூ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ள வேணும். கல்யாண சாப்பாட்டிற்கு சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ் தான் வேணும். சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence.